our hands. எல்லாம் கையில தட்டி Reverend, going to be doctor. இன்னைக்கு நாமத்துல அவருக்கு டாக்டரேட் கொடுக்கறதுனால நம்முடைய சபை எல்லா மக்களும் வரணும் இன்னைக்கு. He is going to receive a doctorate from our ministry. So I would like to invite all of you to come and honor him and pray for him. God bless you. That's the last one. Hallelujah. Hallelujah. Who's happy to be in church? சபையில இருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். யார் எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க? சபையில இருக்கிறது. Some of you are. கொஞ்சம் பேர் சந்தோஷமா இருக்கீங்க. I'd like to see lots of participation. நான் உங்களை பார்க்கும்போது எல்லாருமே பங்கு பெறுகிறீர்கள். அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். Who's happy to be in church? எத்தனை பேர் சபையில இருப்பதை குறித்து சந்தோஷப்படுகிறீங்க? Amen. God bless you. Thank you very much, Pastor Finney, for your kind words and introduction. அருமையான நல்ல வரவேற்பின் வார்த்தைகளை கூறினதற்காக பாஸ்டர் ஃபினி அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். It's wonderful to be in Maranatha again after some years. ஒரு சில ஆண்டுகளுக்கு பின்பு மாரநாதாவிலே இணைந்து ஊழியத்தை தொடர கர்த்தர் எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி சொல்கிறேன். In actual fact, I'm just calculating in my head how long it is. எத்தனை வருஷம் இடைவெளி வந்துச்சு எனக்கு தெரியல. நான் அதை கணக்கு பார்க்க முயற்சி செய்கிறேன். More than 5? No. Since we first started working with Maranatha. Since we first started working with Maranatha, 88. 1988 ஆண்டு முதல் முறை மாரநாதாவோடு இணைந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். Nearly 27 years we've been working with Maranatha. 27 ஆண்டுகள் மாரநாதா ஊழியர்களோடு இணைந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். நன்றி சொல்லுங்கள். Hallelujah. So it's great to be in church with you, and I'm just loving being in India again after a long break. ஒரு பெரிய இடைவெளிக்கு பின்பு சபை உங்கள் சந்திப்பதை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். இந்தியாவில் மீண்டும் வந்து ஊழியம் செய்ய தேவன் எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக அதற்கும் நன்றி சொல்கிறேன். Hallelujah. It's been a wonderful journey the Lord has taken us on over the last 10 or 15 years. கடந்த 10-15 ஆண்டுகள் கர்த்தர் எங்களை வித்தியாசமான ரீதியிலே ஊழியத்தின் பாதையிலே பயன்படுத்தி கொண்டு வருகிறார். As the Lord has taken us all around the world to share the gospel. உலகம் முழுவதும் எங்களை கொண்டு சென்று தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். And I used to just come to India. I just used to go to India. இந்தியாவிற்கு நான் போய் கொண்டிருந்தேன் முன் நாட்களிலே. But then I started going to Sri Lanka and India. நான் இந்தியாவுக்கு வர ஆரம்பித்தேன். அப்புறம் இந்தியாவுக்கு ஸ்ரீலங்காவுக்கு போக ஆரம்பித்தேன். Then I started going to Southeast Asia and Sri Lanka and India. தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு போக ஆரம்பித்து ஸ்ரீலங்காவுக்கு போய் இந்தியாவிற்கு வர ஆரம்பித்தேன். And since then the Lord has taken us all over the world. அதற்கப்புறம் தேவன் எங்களை உலகம் முழுவதும் கொண்டு போயிருக்கிறார். Now that's enough about me. I want to share something with you that I believe will bless you and help you today. என்னை பத்தி சொன்னது போதும். ஆனா அதை விட தேவன் உங்களை வார்த்தையினாலே இன்றைக்கு ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. You ready to receive the word? தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கீங்களா? Good. Let's pray, shall we? நாம் ஜெபம் பண்ணுவோமா? Heavenly Father, we thank you that your word is quick and powerful and it will help us in our daily life. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஆண்டவரே கூர்மையானதுமாக அதிவேகத்தில் செல்லக்கூடியதுமாக இருக்கிறது. அதை பயன்படுத்தி எங்களுடைய வாழ்க்கைகளை நீ சரி செய்ய நாங்கள் கேட்கிறோம். So Heavenly Father, we ask that it will have free recourse into our life now in Jesus' name. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை தாராளமாக எங்களுடைய வாழ்க்கைக்குள் வந்து எங்களை சரி செய்யட்டும். Open the eyes of our understanding. எங்களுடைய புரிந்துகொள்ளுதலின் கண்களை திறந்தருளும். Open our ears to hear. எங்களுடைய செவிகளை திறந்தருளும் நாங்கள் கேட்பதற்கு. And open our hearts to receive. நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்கள் இதயங்களை திறந்தருளும். Everything that you have for us this morning. இந்த காலை நேரத்திலே நாங்கள் என்னெல்லாம் கேட்க வேண்டும் என்று நீ வைத்திருக்கிறீரோ எல்லாம் கேட்க உதவி செய்யும். And Heavenly Father, we'll be careful to give you all the glory. ஆண்டவரே நாங்கள் மிகவும் கவனமாக இருப்போம். உம்முடைய மகிமையை உமக்கே கொடுப்போம். Thank you for transformations now in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே நீர் மறுரூபமாக்கி கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். Amen. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். Amen. Who believes they can be transformed? எத்தனை பேர் என்னால மறுரூபமாக்கப்பட முடியும், நான் மறுரூபமாகுவேன் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Amen. God is going to transform you. தேவன் உங்களை மறுரூபமடைய செய்ய போகிறார். The word of God is in the process of transforming you every day. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை உங்களை மறுரூபமாக்கிக் கொண்டே இருக்கின்றது. We're being changed
from one degree of glory to another. ஒரு மகிமையின் அளவிலிருந்து இன்னொரு மகிமையின் அளவுக்கு நாம் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோம். We're going from faith to faith. நாம் விசுவாசத்திலிருந்து விசுவாசத்திற்கு போகிறோம். We're going from glory to glory. நாம் இப்போது இருக்கிற மகிமையின் அளவிலிருந்து அதிகமான அளவிற்கு நாம் வளர்ந்து செல்கிறோம். Just because you think you have some understanding of God does not mean that you have arrived. நீங்க கடவுளை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சா போதும், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாமே இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்க கூடாது. And what I have discovered நான் கண்டுபிடித்தது என்னவென்றால், is the more that you know God, நீங்க எந்த அளவுக்கு கடவுளை அறிகிறீர்களோ, the more you realize there is to know about God. நீங்க எந்த அளவுக்கு தேவனை அறிகிறீங்களோ, உங்களுக்கு அந்த அறிவு வரும்போது உங்களுக்கு தெரியும், இன்னும் நான் அவரை அறிய நிறைய இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க. God seems to get bigger in our understanding the more we know of Him. நாம் அவரை அதிகமாக அறிய நம்முடைய புரிந்து கொள்ளுதலே தேவன் இன்னும் பெரியவராய் நமக்கு முன்பாக இருக்கிறார். அந்த பெரியவரை இன்னும் நான் அதிகமாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன். It's amazing how God has grown up. தேவன் எப்படி இப்படி பெருசா வளர்ந்திருக்கிறார் என்று பார்க்கிறது நமக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. It's a little bit like my children said to me. என்னுடைய பிள்ளைகள் எனக்கு சொன்னதை போல இருக்கிறது. When my son was 15, என்னுடைய மகன் 15 வயது உடையவனாக இருந்த பொழுது, any 15-year-old boys here? எத்தனை பேர் 15 வயதுல யாராவது இருக்கீங்களா? 15, 16, 14. yeah, okay, good. When my son was 15, என்னுடைய மகன் 15 இருக்கும் பொழுது, he knew everything அவனுக்கு எல்லாம் தெரியும், and his father knew nothing. அப்பாவுக்கு ஒண்ணும் தெரியாது. அப்படிதான் அவன் நினைச்சான். But now my son has turned 26. இப்பொழுது என்னுடைய மகனுக்கு 26. And he said, it's amazing how much you've learned, Dad. ஆனா இப்ப அவன் சொல்றான், நான் எவ்வளவு காரியங்களை கற்றிருக்கிறேன் டாடி அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப ஆச்சரியமா இருக்கிறது. Who did the learning? யாரு கற்றுக்கொண்டது? நானா அவரா? Well, I must agree I did do something. நான் ஏதோ ஒரு சில காரியங்களை செய்தேன். அப்ப எனக்கு எல்லாம் தெரிஞ்சுன்னு சொன்னவர் இந்த 10 வருடங்களுக்கு மேல டாடி நான் இப்ப நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லி சொல்றார். But I think my son changed a lot in that time. I think my son changed a lot in that time. அந்த காலகட்டத்திலே என்னுடைய மகனுடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்கள் நடந்திருக்கிறது. It all depends how we look at things. நாம் இதெல்லாம் எதை சார்ந்து இருக்கிறது என்று சொன்னால் நாம் காரியங்களை எப்படி பார்க்கிறோம் என்பதை பொறுத்துதான். And I want you to look at something a little differently today. இன்றைக்கு நீங்கள் ஒரு சில காரியங்களை வித்தியாசமாக காண நான் விரும்புகிறேன். I'm sorry there's no windows for you to look out of and see the trees. ரொம்ப வருத்தப்படுறேன், ஜன்னல்லாம் திறந்து பார்த்தா மரங்கள் செடிகளை பார்க்குற மாதிரி நம்ம சர்ச்சில் அந்த வசதி இல்லை. But I'm sure you've all seen a tree and know what a tree looks like. ஆனா உங்களுக்கு மரம் தெரியும், மரத்தை பார்த்திருக்கீங்க, மரம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்படிதானே அவன்? When you look at a tree, what is it that you see? நீங்க ஒரு மரத்தை பார்க்கும்போது என்னத்தை பார்க்கறீங்க? Green color. Yeah. வேற என்ன பார்க்கறீங்க? Leaves, branches, growth. All good. எல்லாம் நல்லதுதான். Shade, You get the shade from the tree. Yeah. All of you are describing what you can see in half a tree. நீங்க சொல்றதெல்லாம் நல்லா இருக்கு, ஆனா நீ இதுவரைக்கும் எனக்கு சொன்ன விளக்கம்லாம் ஒரு மரத்தை பத்தி பாதி தான் சொல்லிருக்கீங்க. Half of the tree, thank you brother, right here, half of the tree is under the ground. ஆனா அந்த மரத்தின் பாதி மரம் பூமிக்கு அடியில தான் இருக்கு. And without the roots there is no above ground. ஒரு மரத்துக்கு வேர் இல்லன்னா மரம் இருக்குமா? So when I say look at the tree, what do you see? நீங்க மரத்தை பாருங்கன்னு சொன்னா என்னத்தை தான் பாக்குறீங்க, எவ்வளவு தான் பாக்குறீங்க? I want you to be thinking, I see half a tree. நீங்க நான் பாருங்கன்னு சொன்னா நீங்க எப்படி நினைக்கணுமா, நான் மரத்தின் பாதியை தான் பார்க்கறேன்ற எண்ணத்தோடு பார்க்கணுமா? Because by the very fact that you say you can see half a tree, you show that you know there is another half somewhere else. நீங்க மரத்தை பார்க்கும்போது மரத்தின் பாதி பக்கத்துல தான் பாக்குறீங்க. அப்படி பார்க்கும் பொழுது எனக்கு மரத்தை பத்தி பாதி தான் தெரியுது, நான் தெரிய வேண்டிய பாதி இன்னும் பூமிக்கு அடியில இருக்கு.
And the tree is half a tree because the roots are the other half. பாதி மரம் தான் வெளியே இருக்கு, பாதி மரம் பூமிக்கு அடியில இருக்கு. The things in this life, half of them you can see. இந்த உலக வாழ்க்கையை நம்ம பார்க்கிறது பாதி தான். Something goes wrong and you can see half of what went wrong. ஏதோ ஒன்று நடக்குது, தவறு நடந்திருக்கு, அந்த தவறுல பாதி தான் நீங்க பாக்குறீங்க. Something goes well and you can see half of what goes well. ஏதோ ஒன்று நன்றாக நடந்து கொண்டிருக்குது, நன்றாக நடக்கிறதுல பாதி தான் நீங்க பாக்குறீங்க. Because the other half is spiritual. மற்ற பாதி ஆவிக்குரிய காரியத்தை சார்ந்திருக்கிறது. Half of the things in this world are natural and half of them are spiritual. இந்த உலகத்துல நம்ம காண்கிற பாதி உலக ரீதியானது, இதற்கு அடுத்த பாதி ஆவிக்குரிய ரீதியானது. Without the spiritual there is no natural. ஆவிக்குரிய பக்கம் இல்லைன்னா நாம் பார்க்கிற இந்த வெளிப்படையான பக்கம் என்று ஒன்று இல்லவே இல்லை. So my message to you today is to look and see what is spiritual in this life. இந்த உலகத்துல ஆவிக்குரிய காரியம் என்றால் என்ன, அந்த பாதியை தான் நீங்க பார்க்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். If you have not been seeing the spiritual side of life, you're able to double your knowledge. நீங்க இன்னும் ஆவிக்குரிய பக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில காணாம இருந்தீங்கன்னா இன்றைக்கு உங்களுடைய அறிவை இரட்டிப்பாக்கிக் கொள்ள நான் விரும்புகிறேன். I want to tell you a story about an American Indian native chief. ஒரு இந்திய அமெரிக்கன் ஒரு தலைமைத்துவத்தில் இருந்த ஒரு நபரை குறித்து நான் உங்களோடு உதாரணமாக சொல்ல விரும்புகிறேன். He was getting very old and realized that his days were numbered and soon would finish. வயதாகிவிட்டது, மரணப்படுக்கையில் இருக்கிறார், அவருடைய வாழ்நாள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. He was the chief of their tribe. அந்த வர்க்கத்தினுடைய அந்த கோத்திரத்தினுடைய தலைவராக அவர் இருக்கிறார். And he had the responsibility of choosing a new chief for the tribe. அந்த வர்க்கத்திற்கு, அந்த கோத்திரத்திற்கு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. Now this chief had 3 sons. இந்த தலைவருக்கு, மரித்துக் கொண்டிருக்கிற தலைவருக்கு 3 மகன்கள். And the difficulty was to choose which one of those sons should be the new chief. கஷ்டம் என்னன்னா இந்த 3 மகன்கள்ல தனக்கு பின்பு யார் இந்த பொறுப்பை தொடர்ந்து எடுத்து நடத்த போகிறார், அவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பு. Now this tribe lived at the foot of a very very tall mountain. ஒரு பெரிய மலை அடிவாரத்திலே இந்த கோத்திரத்தார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். And he said to his 3 sons when he called them before him, தனக்கு முன்பதாக 3 மகன்களையும் அழைத்தார். he charged them with this responsibility in front of all the people of their tribe. அப்பொழுது அவர் கோத்திரத்தை சேர்ந்த எல்லாரும் நிற்கிறாங்க, இந்த 3 பிள்ளைகள் நிற்கிறாங்க. தகப்பன் இந்த பிள்ளைகளை பார்த்து ஒன்று சொல்கிறார். I want you to climb the mountain. நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க மலைக்கு ஏற வேண்டும். And as you go and as you climb the mountain, I want you to look for the most beautiful thing you have ever seen. நீங்க மலையின் மேல ஏறும் பொழுது இதுவரைக்கும் பார்த்திராத அருமையான, கண்களுக்கு இனிமையான காரியத்தை நீங்க பார்க்கணும். அது என்னன்னு சொல்லணும். The one who brings back to me the most beautiful thing, he will be our new chief. எந்த மகன் மேல ஏறி பார்த்து சரியான காரியத்தை, நான் மனதில் வைத்திருக்கிற காரியத்தை கொண்டு வருகிறாரோ அவர்தான் இந்த கோத்திரத்தை எனக்கு பின்பு தொடர்ந்து நடத்த போகிறார். So the 3 sons set off to climb the mountain, each in its own direction. ஒவ்வொருவரும் தங்களுடைய பாதையில போறாங்க மேல. After they'd been gone for a few days, ஒரு சில நாட்களுக்கு பின்பு one son came across a flower. ஒரு மகன் ஒரு பூவை பார்த்தார். Very very beautiful colors he had never seen in a flower before. இதற்கு முன்பு இப்படி ஒரு வண்ண நிறைந்த பூவை நான் பார்க்கவே இல்லை என்று எண்ணி அந்த பூவை பார்க்கிறார். He stopped and he looked at it for a long time. அதே பார்க்கிறார், உற்று பார்க்கிறார், ரொம்ப நேரம் வச்ச கண்ணடா வெட்காம பார்த்துட்டே இருக்கிறார். Wow, என்ன அருமை! I've never seen anything like that. இதுக்கு முன்னால இப்படிப்பட்ட ஒரு பூவை நான் பார்த்ததே இல்லை. He took out the whole plant and said, I'm taking that back to my father. அப்படியே அந்த முழு செடியையும் பிடுங்கி அப்படியே எடுத்து இதை என் அப்பா கிட்ட கொண்டு போறேன். He was the first one to arrive back with his father. நான் தன்னுடைய அப்பா கிட்ட இவர் தான் முதல்ல வராரு. And he said, Father, I found this most beautiful flower. அப்பா, நான் அருமையான அழகான ஒரு பூவை நான் பார்த்தேன், அதை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னார். And the father said, truly, this is a very, very beautiful flower. அப்பா சொல்றார், உண்மையிலே இது ஒரு அழகான பூதான். But we need to wait until your other brothers come back and
see what they bring. நீ கொண்டு வந்த பூ ரொம்ப அழகா இருக்கு, ஆனா மற்ற ரெண்டு பேரும் வரட்டும், அவங்க என்ன கொண்டு வராங்கன்னு சொல்லி நான் காத்திருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி சொன்னார். Meanwhile, some more days had passed and the other brothers had climbed further up the mountain. இதற்கிடையிலே ஒரு சில நாட்கள் கடந்து போய்விட்டது. தன்னுடைய மற்ற இரண்டு சகோதரர்களும் இன்னும் மலையிலே மற்ற இடங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். While crossing a stream going up the mountain, one of the brothers looked into the water and saw a flashing colored stone. அப்படி அவர் மேலே ஏறும் பொழுது ஒரு நீரோடையை ஒரு மகன் பார்க்கிறார். அந்த நீரோடைக்குள்ளே ஒரு மின்னி கொண்டிருக்கிற பளபளப்பான ஒரு கூழாங்கல்லை பார்க்கிறார். The waters had worn this stone and exposed some beautiful colors. இந்த பாருங்க, அந்த ஓடுகின்ற தண்ணியானது இந்த கல்லின் மேல் ஓடி பளபளப்பாக்கி அந்த கல்லையை மின்னுகின்ற ஒரு பளிங்கு கல்லாக மாற்றி விட்டது. He reached down into it and he took it out. அதை அவர் கை நீட்டி அந்த கல்லை எடுத்தார். And he looked at all these beautiful colors in this stone. அந்த கல்லின் மேல் இருக்கிற அருமையான நிறங்களை எல்லாம் பார்த்தாராம். He was mesmerized by the color. அந்த கலரை பார்த்த உடனே இவர் ஏதோ வேறு உலகத்திற்கு அப்படியே போன மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. I've never seen anything like this. இந்த மாதிரி நான் என்னுடைய கண்ணால பார்த்ததில்லையே, எங்கேயோ இருக்கிறது போல எனக்கு தெரிகிறது என்று சொன்னார். This will be my gift to my father. இந்த இதை நான் என்னுடைய தகப்பனுக்கு பரிசாக கொடுக்க போகிறேன் என்று சொன்னார். So he descends the mountain and presents the stone to his father. மலையிலிருந்து இறங்கி அப்பாவிடத்தில் இந்த கல்லை கொடுக்கிறார். Again the old chief says, that is truly beautiful. I've never seen anything like it. அப்பா மகனை பார்த்து சொல்கிறார், மகனே பிரமாதம், இது மாதிரி கல்லை நான் பார்த்ததே இல்லை என்று சொல்றார். We must wait until your older brother returns. ஆனா அவரை பார்த்து சொல்றாரு, நீ கொடுத்து ரொம்ப அழகா இருக்கு, ஆனா இன்னொரு மகன் போயிட்டார் இல்லையா, அவர் வரட்டும், நம்ம காத்திருப்போம் என்று சொன்னார். Many days had gone past and the third brother has now reached to the very top of the mountain. பல ஆண்டுகள் கடந்து பல நாட்கள் போயிடுச்சு. அந்த மூன்றாவது சகோதரர் மலை உச்சிக்கு போயிட்டார். He is wondering what will he be able to take to his father. He has not found anything beautiful. நான் இந்த மலை உச்சிக்கு வந்துட்டேன், எங்க அப்பாவுக்கு நான் என்ன கொண்டு போறதுன்னு தெரியலையே, என்ன அழகை நான் பார்த்து எதை நான் கொண்டு போவது என்று சொல்லி அங்கே யோசனை செய்து கொண்டிருக்கிறார். But he stands on the very top of the mountain and he looks beyond to the other side. மலை உச்சியில நின்று இந்த மலைக்கு அப்புறத்தை அவர் பார்க்கிறார். And as he looks, he sees the most beautiful sight that he's ever seen. அப்படியே நின்று இதுவரைக்கும் அவன் வாழ்நாள்ல பார்க்காத ஒரு அருமையான ஒரு காட்சியை பார்க்கிறார். Beautiful valley, rich and fertile. அங்கே ஒரு செழிப்பான நல்ல விளைநிலம் போன்று காணப்படுகின்ற ஒரு நிலப்பரப்பை அவர் காண்கிறார். He stands there admiring the view for a very long time. அங்கே நின்று அந்த நிலப்பரப்பையே, அந்த பள்ளத்தாக்கும் நிலப்பரப்பும் இருக்கிற அந்த பகுதியையே பார்த்து கொண்டிருந்தார். And he thinks to himself, how can I find anything as beautiful as this view? இந்த கண்ணோட்டம் நான் இப்படி பார்த்தனே, இந்த பார்வையை விட நான் இந்த இடத்தை மாதிரி இதுக்கு முன்பு பார்த்ததில்லை, ஆனா இந்த இடத்தை பற்றி நான் எப்படி என்னுடைய தகப்பனுக்கு சொல்வது, அதை கொண்டு போவது என்று யோசிக்கிறார். I'm going to return to my father. நான் பார்த்துட்டே இருக்கிறேன், ஆனா அப்பா கிட்ட போகணுமே. So when he returns to his father, he says, Father, I did not bring anything. அவரும் கீழே வருகிறார், அப்பாவை பார்த்து சொல்றார், அப்பா நான் ஒன்றும் கொண்டு வரவில்லை. But when I reached the very top of the mountain, I saw the most beautiful sight that I had ever seen. இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு அழகான அருமையான காட்சியை நான் மலை உச்சியிலிருந்து பார்த்தேன். The land beyond the mountain is rich and fertile and large green valleys. இந்த மலைக்கு அப்புறத்தில் இருக்கிற பகுதியானது செழிப்பான அழகான மிகவும் அருமையான ஒரு நிலப்பரப்பு இருக்கிறது என்று சொன்னார். And I saw a vision of where our tribe could live. நான் அங்கு நின்று கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய இந்த கோத்திரம் எதிர்காலத்திலே வாழ்வதற்கு இதை காட்டிலும் ஒரு சிறந்த இடம் இல்லை, அந்த இடத்தை தான் நான் நின்று பார்த்து கொண்டே இருந்தேன். அப்பா என்ன செய்வது, என்னால் கொண்டு வர முடியவில்லை என்று சொன்னார். Instead of struggling with this poor soil here, we could go and live in that fertile land. அவர் சொல்லுகிறார், மலை அடிவாரத்திலே இப்படி கஷ்டப்பட்டு கடினமாக நமக்கு உழைப்புக்கு ஏற்ற பலனை கொடுக்காத இந்த நிலப்பரப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, நாம் ஏன் அங்கு போக கூடாது, நம்முடைய கோத்திரத்தார் ஏன் அங்கு போய் செழிப்பாக வாழக்கூடாது? Father says, அப்பா சொல்கிறார், my son, மகனே, you have brought back for us a vision of where our tribe could be. அவர் சொல்லுகிறார், நம்முடைய கோத்திரம்
எதிர்காலத்திலே எப்படி இருக்கும் எங்க இருக்கு என்ற ஒரு தரிசனத்தை நீ எனக்கு கொடுத்திருக்கிற. You have brought back something more beautiful than any practical thing. ஏதோ நான் வழக்கமாக நடக்கிறதை விட நான் நடைமுறையிலே செய்யக்கூடிய ஒரு காரியத்தை நீ கொண்டு வந்து எனக்கு முன்பு சொல்லி இருக்கிறாய். You have brought back for us a vision of what could be. என்னவாக நாம் எப்படி மாற முடியும், நம்முடைய கோத்திரம் எதிர்காலத்தில் எப்படி இருக்க முடியும் என்ற ஒரு தரிசனத்தை நீ கொண்டு வந்திருக்கிறாய். You have brought back for us a vision. You shall be our new chief. நீ நம்முடைய கோத்திரத்திற்கு ஒரு தரிசனம் எதிர்காலத்திலே எப்படி இருக்கும் என்ற தரிசனத்தை கொண்டு வந்து கொடுத்தது இல்லையா? உன்னை விட இந்த ரெண்டு பேரையும் வச்சு நான் தலைவனா மாத்த முடியாதுன்னு சொல்லி நீ தான் தலைவன் என்று சொன்னார். Have you got a vision? உங்களுக்கு தரிசனம் இருக்கா? Have you got a vision for your village? உங்க கிராமத்துக்கு ஒரு தரிசனம் இருக்கா? Have you got a vision for your church? உங்களுடைய சபைக்கு ஒரு தரிசனம் இருக்கா? Have you got a vision for your family? உங்க குடும்பத்துக்கு ஒரு தரிசனம் இருக்கா? Have you got a vision for your community? உங்க சமுதாயத்துக்கு ஒரு தரிசனம் இருக்கா? Have you got a vision for your people? உங்க ஜனங்களுக்கு ஒரு தரிசனம் உங்ககிட்ட இருக்கா? Hallelujah. Hallelujah. Have you got one? உங்களுக்கு ஒன்னு இருக்கா? தரிசனம் இருக்கா? Do you believe where your people can go? உங்க ஜனங்கள் எங்க போக முடியும், எந்த நல்ல இடத்துக்கு போக முடியும் என்ற தரிசனம் உங்ககிட்ட இருக்கா? Do you know of the prosperity that God wants to bring upon you? உங்க மேல தேவன் என்ன விதமான செழிப்பை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? Do you know of the blessing that God wants to pour out upon your life? உங்க வாழ்க்கை மேல தேவன் என்ன விதமான ஆசீர்வாதத்தை போட விரும்புகிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? Hallelujah. I want to share a little of that with you this morning. அத பத்தி தான் இந்த காலை நேரத்துல உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். How are you seeing yourself? உங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? Are you seeing yourself as sick and tired and broke? உங்களை நீங்க பார்த்தாலே நான் நோயாளி, சீக்காளி, எனக்கு ஒண்ணு இல்ல, என்னால ஒண்ணு முடியாதுன்னு பாக்குறீங்க நீங்க உங்களை? Are you seeing your life full of problems? உங்க வாழ்க்கையை நீங்க பார்த்தா என் வாழ்க்கை எப்போதும் பிரச்சனை தாயா அப்படி பாக்குறீங்களா? Are you seeing yourself as down and out and destitute and nothing and nobody will ever love you? உங்களை பார்த்துட்டு என்ன ஒருத்தர் நேசிக்க மாட்டாங்க, நான் கைவிடப்பட்டவன், நான் ஒதுக்கப்பட்டவன் நினைக்கிறீங்களா? Are you seeing yourself with loneliness and no friends? எனக்கு நண்பர்களே கிடையாது, நான் தனிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இப்படிதான் என் வாழ்க்கையை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? Are you seeing yourself with no hope for a future? எனக்கு எதிர்காலமே இல்லை அப்படின்னு நினைத்தோடு இருக்கீங்களா? I want to share with you this morning. இந்த கால நேரத்தில் உங்களோடு ஒன்றை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். God has promised you a hope and a future. தேவன் உங்களுக்கு என்று ஒரு நல்ல நம்பிக்கையும் ஒரு எதிர்காலத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். God has promised to deliver to you blessing upon blessing upon blessing. ஆசீர்வாதம் என்று தொடர்ந்து உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை பொழிய கர்த்தர் ஆவலாய் காத்துக் கொண்டிருக்கிறார். And I also want to share with you why so many people fail to walk into that blessing. அந்த ஆசீர்வாதத்தை அனுபவித்து சுதந்திரிக்க முடியாதபடி எத்தனை பேர் ஏன் தவறி இருக்கிறார்கள் என்று சொல்லி உங்களோடு ஒரு சில காரியங்களை பகிர்ந்து I want கொள்கிறேன். you to see yourself as God sees you. தேவன் உங்களை எப்படி பார்க்கிறாரோ அப்படிதான் நீங்களும் உங்களை பார்க்கணும். We all know how we see ourselves. நாம் எப்படி பார்க்கிறோம் நமக்கு தெரியும். But how does God see you? ஆனா கடவுள் உங்களை எப்படி பார்க்கிறார் என்று நீங்க பார்க்கணும். Let's take a look at the scriptures. ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம். This is how God sees you. இப்படிதான் தேவன் உங்களை பார்க்கிறார். I'm going to quote these really quickly. ரொம்ப வேகமாய் நான் சொல்ல விரும்புகிறேன். If you're writing notes, I'll give you the scripture reference. நீங்க குறிப்பெடுக்கிறவர்களா இருந்தால் அந்த வசனங்களை உங்களுக்கு கொடுக்கிறேன். Colossians 1:27. கொலோசியர் 1:27. Christ in you, the hope of glory. உங்களுக்குள்ளே அவரே மகிமையின் நம்பிக்கையாய் இருக்கிறார். Where is Christ? கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? எங்கே இருக்கிறார்? Where is Christ? கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? எங்கே இருக்கிறார் கிறிஸ்து? In me. Christ in me. Christ in you. கிறிஸ்து உங்களுக்குள், கிறிஸ்து எனக்குள். Colossians 2:10. கொலோசியர் 2:10. You are complete in Christ. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் முற்றிலும் முற்று பெற்றவர்களாக முடிந்தவர்களாக இருக்கிறீர்கள். If you're complete, you don't need anything more. நீங்க முழுமையா இருந்தா உங்களுக்கு வேற என்ன வேணும்? You have it all. எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கு. We don't need to ask God for things. ஆண்டவரை பார்த்து எனக்கு ஆண்டவரே தாரோ இத தார அத தாரன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. We need to take hold of the things that God has already provided for us. தேவன் நமக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறதை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும். Take hold of the blessings that God has provided for us. நமக்காக தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். Romans 6:6. ரோமர் 6:6. Your old nature
has been crucified with Christ. உங்களுடைய பழைய பாவ சுபாவம் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டாயிற்று. That old nature, that nature of sin that tried to make you destructive and tried to give you bad habits. உங்களுடைய பழைய சுபாவம், பழைய மனிதன் உங்களுக்குள்ளே இருந்து உங்களுக்கு பழைய கெட்ட பழக்க வழக்கங்களை உங்களுக்கு கொடுத்து உங்களை அப்படியே நசுக்க நினைக்கிறானே, அந்த பழக்கம், அந்த சுபாவம், it's been crucified. அந்த சுபாவம், அந்த காரியம் சிலுவையில் அறையப்பட்டு விட்டது. Your old nature is gone. உங்களுடைய பழைய மனுஷன், பழைய சுபாவம் போய்விட்டான். That's why it says in 2 Corinthians 5:17. ஆகவேதான் 2 கொரிந்தியர் 5:17 நாம் வாசிக்கிறோம். That we are a new creation. நாம் புது சிருஷ்டி. The old has gone and the new has come. பழசு போயிடுச்சு, புதுசு வந்துருச்சு. So why are we still living in the old? ஏன் நாம் பழைய நேச்சர், பழைய சுபாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும்? We need to see like the roots of the tree. அந்த மரத்தின் வேரை நாம் பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். This is a spiritual life. We need to see the spiritual side of life. நம்முடைய வாழ்க்கையின் ஆவிக்குரிய பக்கத்தை நாம் பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். The strength of the roots will determine the strength of the tree. ஒரு மரத்தினுடைய பலன் எதிலே இருக்கிறது? வேரிலே தான் இருக்கிறது. வேர் உறுதியாக இருந்தால் மரம் உறுதியாக இருக்கும். Have you got a good spiritual understanding of who God sees you as? தேவன் உங்களை, நம்மை எப்படி பார்க்கிறார் என்ற ஆவிக்குரிய பார்வை உங்களுக்கு இருக்கிறதா? Let me tell you who God sees you as. நான் இப்ப உங்களை பார்த்து சொல்கிறேன், தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார்? 2 Corinthians 5:21. 2 கொரிந்தியர் 5:21. God made him to be sin for us who knew no sin. பாவம் அறியாதவரை பாவமாக்கினார். That we might be made the righteousness of God in Christ. நாம் நீதிமான்களாக, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாக நீதிமான்களாக மாறும்படி தேவனாகிய கர்த்தர் இயேசுவை பாவமாக்கினார். The greatest exchange in history. அந்த ஒரு பெரிய மாற்றம், சரித்திரத்தில் நடக்காத ஒரு மாற்றம். We had sin, Christ had righteousness. நாம் பாவிகளாக இருந்தோம், கிறிஸ்துவுக்கிட்ட நீதி இருந்துச்சு. But the Bible says that God made Jesus to be sin instead of us. நமக்கு பதிலாக கடவுள் இயேசுவை பாவமாக்கினார். So that we could be made righteous instead of him. இயேசு நீதிமானாக்கப்படுவதற்கு பதிலாக நம்முடைய பாவ சுபாவம் அவருக்குள்ள, பாவத்தை அவர் எடுத்துட்டு நம்மை அவர் நீதிமானாக மாற்றினார். Oh, I'm starting to get excited. இதை நீங்க கேட்டாலே எனக்கு பரவசம் அடைகிறது, உற்சாகப்படுத்தப்படுகிறேன். I'm starting to get excited because Jesus gave me his righteousness. இயேசு தன்னுடைய நீதியை எனக்கு கொடுத்து விட்டார். அதை எண்ணும் பொழுது He gave me the ability to come into his presence. அவருடைய பிரசன்னத்திற்குள் வரக்கூடிய தகுதியை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். And I don't have to grovel. நான் இப்படி நகர்ந்து போக வேண்டிய அவசியம் I'm in இல்லை. his presence. Hello, Father. அவருடைய பிரசன்னத்தில் இருந்து அப்பா பிதாவே என்று I அழைக்கிறேன். come into my dad's house. என்னுடைய அப்பா வீட்டுக்கு வருகிறேன். I don't have to ask permission to go to the fridge. எங்க அப்பா வீட்டுக்கு நான் போயிட்டேனா, ஃப்ரிட்ஜ் கிட்ட போயிட்டு, அப்பா நான் ஃப்ரிட்ஜை தட்டலாமா பெர்மிஷன் கேக்குறமா? It's my father's house. எங்க அப்பா வீடு அது. I just go into the fridge. அப்பா வீட்டுக்கு போறேன், ஃப்ரிட்ஜை பார்க்கறேன், திறக்கிறேன். I open the door and say, நான் இந்த கதவை திறந்துட்டு இப்படி சொல்றேனா, I think I'll have some ice cream. எனக்கு ஐஸ்கிரீம் இருக்கு, நான் சாப்பிடலாம். Because there's ice cream in my father's fridge. என்னுடைய அப்பா வீட்ல இருக்கிற ஃப்ரிட்ஜ்ல ஐஸ்கிரீம் இருக்கு. What gifts are there in our heavenly Father's fridge? நம்முடைய பரலோக தந்தையுடைய வீட்ல ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கா, அதுல என்னென்னலாம் ஆசீர்வாதம் இருக்கு தெரியுமா? What things are there in his storeroom? அவருடைய அந்த பண்டக சாலையில என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கு தெரியுமா? You see, it says that he's given unto us all things எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். that pertain to life and to godliness. உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தமாக நீங்கள் தெய்வத்துவத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்கு சம்பந்தமான எல்லாம் அவரிடத்தில் இருக்கு. How many things? எவ்வளவு இருக்குது? என்னென்ன காரியங்கள் இருக்கு? Come on, how many things? எவ்வளவு இருக்கு? சொல்லுங்க. நல்ல சத்தமா எவ்வளவு கேட்டாங்க? இவ்வளவு சொன்னாங்க. எவ்வளவு இருக்கு? கொஞ்சம் தான் இருக்கா? All things. Well, if we believe the Bible, then we believe that we have all things that belong to life and godliness. நம்ம வேதத்தை நம்புறவங்களா இருந்தா நமக்கும் தேவத்துவத்திற்கு சம்பந்தமான வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்பதற்கு தேவையான எல்லாமே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். Life and godliness, natural, spiritual. ஆவிக்குரிய வாழ்க்கை, உலக வாழ்க்கை. What do you need for life? உங்க வாழ்க்கைக்கு என்ன வேணும்? What
do you need for your spiritual life? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன It's வேணும்? in the Father's fridge. எல்லாமே உங்க அப்பா வீட்ல இருக்கிற ஃப்ரிட்ஜ்ல It's in இருக்குதாம். his storeroom. அவருடைய பண்டக சாலையில இருக்குதாம். And the Father says he's given you righteousness. அப்பா சொல்றார், உங்களுக்கு நான் நீதியை கொடுக்கிறேன் என்று சொல்றார். I start to get a little excited. அப்படி சொன்னாலே எனக்கு அப்படியே குதிக்கலாம் போல இருக்கு. Because I can come into his house, I can come into his storeroom anytime. நான் அப்பா வீட்டுக்கு போக முடியும். என் ஒரு நேரம் இல்ல, எப்பலாம் நினைக்கிறேனோ அப்பலாம் நான் போவாங்க, இருக்கிறதெல்லாம் திறந்து பார்ப்பேன், எல்லாத்தையும் எடுத்துக்குவேன். And I don't have to ask permission. அப்பா கிட்ட அனுமதி கேட்கணும்னு அவசியம் இல்ல. It's just there for me. எனக்காக அது இருக்கு. It belongs to me. எனக்கு சொந்த அவைகள் எல்லாம். My Father said, come அப்பா into சொல்றார், my place. என்னுடைய இடத்துக்கு நீ வா சொல்லி அப்பா Prepare for you everything that you need. உனக்கு என்னலாம் தேவையோ என்கிட்ட இருக்கு. He said that nothing to you will be impossible. உன்னால செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றும் இல்லவே இல்லை. He said, ask whatever you will and it will be done for you by my Father in heaven. உனக்கு என்னலாம் வேணுமோ நீ கேளு, எனக்கு பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார், செய்வார். Why can we be so bold? ஏன் நாம தைரியத்தோடு இல்லாதவர்களா இருக்கிறோம்? We can be so bold because God has told us to be so bold. நாம் தைரியவான்களாக இருக்க வேண்டும் என்று கடவுள் சொல்லி இருக்கிறார். ஆகவே தைரியமாய் அவர்கிட்ட நாம வர வேண்டும். In fact, the Bible tells us in Hebrews that we should come boldly to the throne of grace. அவருடைய எபிரேயரை வாசிக்கிறோம், அவருடைய கிருபை, அவருடைய சிங்காசனத்தை தைரியமாய் கிட்டி சேர வேண்டும். Did you come boldly to your Father's throne this morning? இந்த காலை நேரத்துல உங்க பரலோக தகப்பன் அன்னைக்கு தைரியமா வரீங்களா? Did you come boldly into his presence and say, Father, I thank you for this day. தைரியமா வந்து ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி என்று சொல்றீங்களா? I thank you that you've given to me everything that I need for this day. இந்த நாளுக்கு எனக்கு வேண்டிய எல்லாம் உங்ககிட்ட இருக்கு, ஆகவே நான் உங்ககிட்ட வந்து பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்றீங்களா? Because that's the way he's asked you to come. அப்படிதான் நீங்க வரணும்னு அவர் விரும்புகிறார். He didn't say that he wanted you to come groveling. இப்படி ஊந்து வரணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். No, he doesn't want you to come like that. நீங்க போல தைரியமா வரணும்னு அவர் விரும்புகிறார். He wants you to come boldly as though you would come into your Father's house. உங்க அப்பா வீட்டுக்கு, உலகத்துல உங்க அப்பா வீட்டுக்கு எப்படி போறீங்க அப்படிதான் நாம பரலோக அப்பா வீட்டுக்கு வரணும்னு அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. You see, this is the spiritual side of life that enriches and gives true meaning and value to that side of life that we can see. நம்ம பார்க்க முடியாத பகுதி என்று ஒரு ஆவிக்குரிய பக்கம் இருக்கு. அந்த ஆவிக்குரிய பக்கத்துல காரியங்கள் இப்படிதான் இருக்கு. நம்ம பரலோக ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறார். அவர்கிட்ட நம்ம இப்படிதான் வரணும், தைரியமா வரணும், எல்லாத்தையும் எடுத்துக்கணும் சொல்லி அவர் காத்து கொண்டிருக்கிறார். That natural side of life draws its strength from the roots. பாருங்க, நம்ம காண்கின்ற இந்த உலகத்திற்கு வேண்டிய பலன் எங்க இருந்து தெரியுமா வருது? நாம் காண முடியாத ஆவிக்குரிய உலகத்திலிருந்து தான் வருகிறது. My question to you today இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி is, can you see like that third son of the Indian chief? அந்த இந்திய அந்த கோத்திரத்தின் தகப்பனுடைய மூன்றாவது மகன் பார்த்த அந்த பார்வை உங்களுக்கு இருக்கா? Can you see the things that were not seen before? இதுவரைக்கும் பார்க்காத காரியங்களை நம்ம பார்க்கிறோமா? Can you see the things that give vision to your life? உங்க வாழ்க்கைக்கு என்று ஒரு தரிசனத்தை கொடுக்கக்கூடிய காரியங்களை நீங்க பார்க்கிறீங்களா? You know that I've found that wherever I travel in the world, most people think that they need more of something. நான் உலகத்துல எங்க போனாலும் ஜனங்க என்ன நினைக்கிறாங்க? எனக்கு இன்னும் வேணும், இது வேணும், அது வேணும்னு நினைக்கிறாங்க. We need more things in our kitchen. கிச்சன்ல இன்னும் நிறைய திங்ஸ் வேணும். We need more gadgets. இன்னும் நிறைய செல்போன் மாதிரி அது வேணும், இது வேணும் சொல்லி எலக்ட்ரானிக் திங்ஸ் வேணும்னு நினைக்கிறாங்க. Most people want a bigger car or a bigger house or a bigger TV or something. ஒரு சிலர் நினைக்கிறாங்க பெரிய டிவி வேணும், பெரிய கார் வேணும், பெரிய வீடு வேணும்னு நினைக்கிறாங்க. Do you know where those things are? இந்த நீங்க நினைக்கிறதெல்லாம் எங்க இருக்கு தெரியுமா? Don't go after the car, the TV or the house. நீங்க காருக்கு பின்னாலேயோ டிவிக்கு பின்னாலேயோ போகணும்னு அவசியம் இல்லை. They are the natural things. அதெல்லாம் பார்க்கிற காரியங்கள், உலக சம்பந்தமான காரியங்கள். The natural things flow and blossom when the spiritual things are strong and healthy. இந்த நாம் பார்க்கிற இந்த காரியங்கள், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். எப்ப கிடைக்கும் தெரியுமா? நம்முடைய ஆவிக்குரிய நாம் காணாத பகுதி பலனா இருக்கும் பொழுது, இந்த ஆவிக்குரிய பலன், இந்த ஆவிக்குரிய பகுதி உறுதியா இருக்கும் போது, அதிலிருந்து தான் நமக்கு தேவையான உலக பிரகாரமான எல்லா காரியங்களும் நமக்கு கிடைக்கும். Don't pray, God, give me a bigger TV. ஆண்டவரே எனக்கு பெரிய டிவி தாரும் ஜெபம் பண்ணாதீங்க.
pray, God, bring me closer into relationship with you. ஆண்டவரே உம்மோடு நெருங்கி நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. Because the stronger I am spiritually, the more outgrowth there is in my life. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவு ஸ்ட்ராங்கா உறுதியா இருக்கிறோமோ அது அப்படி உறுதியா இருந்தா போதும், அந்த வேறு உறுதியா இருந்தா போதும், நீங்க பார்க்கிற உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. The Bible says that He always causes us to triumph. வேதத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? நாம் எப்போதும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். When I first read that, I had trouble with it because I thought sometimes I don't triumph. இந்த வசனத்தை நான் பார்த்த பின்பு நான் ஜெயிக்க வேண்டும், ஜெயம் கொள்கிறவனா இருக்க வேண்டும் என்ற வார்த்தையை வாசித்த பின்பு நான் யோசித்தேன், எல்லா நேரமும் எனக்கு ஜெயம் கிடைக்க மாட்டேங்குதே. And I understood that sometimes we have to go through a battle to come out at the end. சில நேரங்களிலே நம்ம போராடி ஒரு எல்லைக்கு வர வேண்டியது இருக்கு. Just because my life is difficult today does not mean that I have not triumphed. என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு கஷ்டமா இருக்குதுங்கிறதுனால எனக்கு வாழ்நாள் முழுவதும் கஷ்டம்தான், எனக்கு வெற்றியே கிடையாது என்று எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது. It means that the triumph is still coming. அதனுடைய அர்த்தம் என்ன? உங்களுக்கு தேவையான வெற்றி வந்து கொண்டிருக்கிறது. What are you believing? நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்க? Are you believing your circumstances or are you believing the word of God? நீங்க உங்க சூழ்நிலையை நம்பி இருக்கிறீங்களா, தேவனுடைய வார்த்தையை நம்பி இருக்கிறீங்களா? The circumstances tell me that things are rough. சூழ்நிலை காரியங்கள் ரொம்ப கரடு முரடா இருக்குது என்று சொல்லும். But the word of God promises me victory. ஆனா கர்த்தருடைய வசனம் நமக்கு ஜெயத்தை வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறது. Now there's a principle in the Bible. வேதத்திலே ஒரு முறைமை உண்டு. The principle is whatever you say, that is what you will have. என்ன முறைமை என்னன்னு சொன்னால், நீங்க சொல்றது எதுவோ அது நடக்கும். If you say I'm sick, நான் சீக்காளி அப்படின்னு சொன்னீங்கன்னா, நோயாளி நீங்கன்னா, I'm tired, I'm lonely, nobody loves me, நான் தனியா இருக்கிறேன், என்ன ஒருத்தர் நேசிக்கல, நான் தனிமையில இருக்கிறேன், எனக்கு ஒண்ணு இல்ல, இதையே பேசிட்டு இருந்தா you're right. நீங்க பேசுறது சரிதான். If you say that I'm broke and I can't afford it, நான் உடைக்கப்பட்டிருக்கிறேன், என்னை யாரும் சரி செய்ய முடியாது என்று சொல்வீங்களா? you're right. நீங்க சொல்றது சரிதான். Because you said it. நீங்க சொன்னதுனால அது உண்மைதான். But if you say what God says about you, ஆனா கடவுள் உங்களை பத்தி என்ன சொல்றாரோ அதை நீங்க சொன்னா, He always causes me to triumph. எப்போதும் என்னை வெற்றி சிறக்க செய்கிறார் என்று சொல்லணும். God has given me the victory. தேவன் எனக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லணும். I'm going to receive the things that He's promised. அவர் அப்படி சொன்னா, அவர் வாக்கு கொடுத்திருக்கார் இல்லையா, அதை நான் சொல்லும் பொழுது அது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? That includes physical healing for our bodies. இந்த காரியம் நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதிக்கு வரக்கூடிய சுகத்தையும் இப்படி சொல்லும் பொழுது That பெற்றுக்கொள்ளலாம். includes emotional peace for our minds. நம்முடைய மனதிற்கு தேவையான உணர்வு சம்பந்தமான அமைதல், And all the physical things that we need for this life. இந்த வாழ்க்கைக்கு உலக பிரகாரமாக நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நமக்கு It கிடைக்கும். includes God's blessing upon your family. உங்க குடும்பத்தின் மேல கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கும். And it includes God's blessing upon your work. உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். But it all depends on what you say. ஆனா இதெல்லாம் எதை சார்ந்து இருக்கிறது என்று சொன்னால், நீங்க வாயில என்னத்தை அறிக்கை செய்றீங்களோ அதை சார்ந்து தான் இருக்கிறது. I've read a very strange reference in the Bible. வேதத்திலே இதுவரைக்கும் பார்க்காத ஒரு வினோதமான வசனத்தை நான் பார்த்தேன். It says that He's made us more than conquerors through Christ. கிறிஸ்துவிலே நம்மை அவர் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக மாற்றுகிறார் என்று சொல்லி ஒரு வசனம் இருக்கிறது. Very strange. அப்படியா? அப்படின்னா எனக்கு ரொம்ப வினோதமா இருந்தது. I understand what a conqueror is. வெற்றி சிறக்கிறவன் என்றால் என்ன, யார் எனக்கு தெரியும். They've fought a battle and they've won, so they're the conqueror. ஒரு போராட்டம், ஒரு விளையாட்டு போராடி வெற்றி பெற்று விட்டார்கள். What is more than a conqueror? வெற்றி வந்துருச்சு, வெற்றி தானே. அதான் முற்றிலும் ஜெயம் கொள்கிறேன், முற்றிலும் ஜெயமே முற்றிலும் தானே. How can I be more than that? ஜெயத்தை நான் பெற்றுக்கிட்டேன், அதுல என்ன முற்றிலும் ஜெயம் எனக்கு புரியல. I'm going to need some help here. நீங்க எனக்கு Can you pick up people? எனக்கு உதவி வேணும். நான் இந்த பாஸ்கர், நீங்க உங்க மனைவியை வர முடியுமா, கோச்சிக்காம வர முடியுமா? எனக்கு சொல்லிட்டேன், அதனால நீங்க கொஞ்சம் தைரியமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திடீர்னு கூப்பிட்ட பயந்து போய் Wonderful.
Now, who likes watching sport? எத்தனை பேருக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும்? விளையாட்டு. Okay. In the game of golf, கோல்ஃப் என்ற ஒரு விளையாட்டு இருக்கு. you need a long stick to hit a little ball. சின்ன பந்து பெரிய ஒரு கிளப்பு பெரிய ஸ்டெம்ப் ஒன்று வேணும், பெரிய குச்சி மாதிரி ஒன்று இருக்கும், அதை வச்சு அடிக்கணும். And you've got to hit it a long way and get it in a little hole. இங்க பாருங்க, சின்ன பந்து பெரிய குச்சி தூரம் அடிச்ச ஒரு சின்ன ஹோலு, அந்த சின்ன ஹோலுக்குள்ள இந்த சின்ன பால் போடும். Personally, I can't see any point to this game. இந்த விளையாட்டை பார்த்தா ஒண்ணுமே நமக்கு புரியல, எனக்கு ஒண்ணு தெரியல. All over the world, people love to play golf. ஆனா உலகம் முழுவதும் இந்த கோல்ஃப் கேம் விளையாடுறாங்க. And people who are very good at it go into big competitions. இங்க பாருங்க, இதுல சிறந்தவர்கள் பெரிய போட்டிகளிலே பங்கு பெறுகிறார்கள். And those that win competitions get very rich. யாரெல்லாம் இந்த விளையாட்டுல விளையாடி ஜெயிக்கிறாங்களோ பணக்காரர்கள் ஆகி And விடுகிறார்கள், they become very famous. ரொம்ப புகழ் பெற்றவர்களாக மாறி விடுகிறார்கள். So I'd like to introduce you to our new winners. ஒரு புதிய இந்த விளையாட்டுல விளையாடி ஜெயம் பெற்ற புதிய விளையாட்டு வீரர்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். So this is our new winner. இப்ப இந்த விளையாட்டு விளையாடி பாஸ்கர் என்கிறவர் வெற்றி பெற்றிருக்கிறார். A great cheer for Boston. நல்ல கையெழுத்தை உற்சாகப்படுத்துகிறோம். Now this is Oscar's wife. பாஸ்கருடைய மனைவி, She's a lovely lady. ரொம்ப நல்ல சகோதரி. She's always beside her husband. கணவனோடு எப்போதும் கூட பக்கத்திலேயே தோளுக்குள்ள நிற்கிறாங்க. She always wants to help him. எப்போதும் சகோதரனுக்கு உதவி செய்ய விரும்புறாங்க. But only one can play the game. ஆனா இந்த விளையாட்டுல ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாட முடியாது, ஒருத்தர் தான் விளையாட முடியும். So before he goes out in the morning, she says, I hope you have a really good day. காலையில அவர் எல்லாத்தையும் தோல்ல போட்டுக்கிட்டே விளையாட போகும்போது மனைவி சொல்றாங்க, நல்லா விளையாடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. I'll be praying for you. நான் உங்களுக்காக நீங்க நல்லா விளையாட ஜெபம் பண்றேன். I know how much the winner's check is. எனக்கு தெரியும் வெற்றி பெற்றுட்டா எவ்வளவு பெரிய காசோல செக் கிடைக்குன்னு எனக்கு தெரியும். Okay, we're going to have a little demonstration இங்க now. ஒரு டெமோ. We've had our game of golf and the competition has been decided. அங்கே வெற்றி பெற்று யாருக்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எடுக்கப்பட்டு விட்டது. Oscar here is our winner. இங்கே பாஸ்கர் இருக்கிறார், நம்முடைய வெற்றி பெற்றவர் இங்கே நின்று கொண்டிருக்கிறார். This is our stage and we're going to present him with his trophy. இங்க தான் இந்த பார்ட்டி பிரசன்டேஷன் பார்ட்டி இங்க நிக்குது. இங்க ஒரு சொல்லுகிறார், வெற்றி பெற்றவர் வந்து தன்னுடைய பரிசு பொருளை பெற்றுக்கொள்ள போகிறார் என்று சொல்லுகிறார். This is his wife. இது அவருடைய மனைவி. Sorry my dear, you can't be on the stage. நீங்க இப்படி மேல ஸ்டேஜ்ல நிக்க முடியாது, நீங்க கீழே நிக்கணும். You'll just have to wait for him here. அங்க அவங்க வந்து உங்களை பார்க்கிறதுக்கு நீங்க அங்க காத்திருக்கணும். Now Oscar, பாஸ்கர், we're going to present you the trophy, the big cup. பாஸ்கர், நீங்க வெற்றி பெற்றீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய கப் உங்களுக்கு கொடுக்கிறோம். I need you to imagine this big trophy. இவ்வளவு பெரிய ட்ராஃபி இருக்குதுன்றது நீங்க கற்பனை பண்ணி பார்க்கணும். இல்ல இருக்கிற மாதிரி நீங்க பார்க்கணும். When you get your trophy, you've got to hold it up high and show everybody. அந்த ட்ராஃபி உங்க கையில வந்த உடனே அப்படியே தூக்கி பிடிச்சு எல்லாத்தையும் காமிக்கணும். Okay? Here's the trophy. ட்ராஃபி இருக்குது பாருங்க. நல்ல உயரத்தை தூக்கி வைங்க. எல்லாருக்கும் காமிங்க. Wonderful. Everybody clap. எல்லாரும் கையை உற்சாகப்படுத்துவோம். Oh, wonderful. Wonderful. அருமையா இருக்கு. Is that a big enough smile? இவ்வளவுதான் நீங்க சிரிக்க முடியுமா என்ன? நல்லா சிரிக்க பாருங்க. Oh, we have to give him something else as well. இன்னொன்னு நம்ம கொடுக்கணும் அவருக்கு. Okay, so listen. Imagine that I'm giving him the envelope now. ஏதோ ஒரு செக் ஒன்று கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. பெரிய செக் கையில இருக்குது, ஒரு ரெண்டு கையில இடையில இருக்குது. I'm giving him the envelope with the check. ஒரு கவருக்குள்ள ஒரு பெரிய செக் காசோல உள்ள இருக்கு. Now you've got to hold that big trophy, Oscar. அந்த டிராஃபி நீங்க பிடிக்கணும். He's got the check in his hand. ஆனா தூக்கி பிடிச்சாங்க, சிரிப்போட பிடிங்க. தூக்கி பிடிக்கிறாரு, அந்த கப்புக்கு கீழே அந்த செக் இருக்குது. And that's a bit awkward to hold two things. பாருங்க, ரெண்டையும் செக்கும் பெருசு, கப்பும் பெருசு, ரெண்டையும் அவர் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. Now he's going to get down from the stage. இந்த மேடை விட்டு அவர் கீழே இறங்குகிறார். And his lovely wife is waiting for him. அவருடைய அருமையான மனைவி வெளியே இங்க நின்று காத்து கொண்டிருக்கிறாங்க. She's going to help him. அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய போறாங்க. அவங்க
டிராஃபியை இவங்க பிடிச்சிட்டு இருக்காரு. ஆனா பாருங்க ரொம்ப உஷாரா செக்கை இவங்க வாங்கிட்டாங்க. She has to help him. இப்ப பாருங்க இவருக்கு உதவி செய்யணும். So she's got the check. செக் இவங்க கையில இருக்கு. So that he can keep two hands on the trophy. ஆக கை ஃப்ரீயா டிராஃபியை நல்லா பிடிக்கலாம்னு சொல்லி செக்கை நைஸா வாங்கிட்டாங்க. Now you can walk off together. நீங்க இப்ப ரெண்டு பேரும் அவர் அப்படியே பிடிச்சிட்டே இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா நடங்க. அவர் அந்த டிராஃபியை பிடிச்சிட்டே நடக்கிறார். இப்படி திருப்பி இப்படி கொஞ்சம் நடங்க. You can go sit down. அப்படியே மெதுவா போய் உங்க இடத்துல உட்காருங்க. You can go sit down. What a great champion of golf, Mr. Bosca. பாஸ்கர் எவ்வளவு பெரிய சாம்பியன். கால்ஃப் கேம்ல விளையாடி சாம்பியன் ஆயிட்டார். Oh, it's wonderful to see him with that big trophy. அந்த பெரிய டிராஃபி. டிராஃபி. That's the one. பெரிய டிராஃபி இருக்கிறது. Mrs. Bosca just loves her husband so much. ஆனா அவங்க மனைவி மிஸ்ஸஸ் பாஸ்கர் ஹஸ்பண்ட ரொம்ப நேசிக்கிறாங்க. She couldn't bear to see him having difficulty holding two things. ரெண்டையும் வச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கறாரேன்னு சொல்லி அவங்களால நிக்க முடியல. So she had to help him with one. ஏதா ரெண்டையும் செக்க வச்சிருக்காங்க, பெரிய கப் வச்சிருக்காங்க. ரெண்டையும் அவங்களால வைக்க முடியலையே. நான் வந்து அவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சு ஒண்ணா வாங்கிக்கணும்னு நினைச்சுக்கிறாங்க. So as they walked off together, she carries the check. அவங்க வந்து செக்க வாங்கிட்டு ஒண்ணா நடந்துட்டு போறாங்க. You know the check is very heavy. பாருங்க செக்கும் கப்பை விட ரொம்ப ஹெவி வெயிட்டா இருந்துச்சு. Very heavy. ரொம்ப ஹெவி வெயிட்டா இருந்துச்சு. Because it's got a lot of numbers on it. ஏன்னா அந்த செக்ல பெரிய நம்பர் இருந்துச்சு. Mr. Bosca played the game. மிஸ்டர் பாஸ்கர் விளையாடினார். He's a champion. அவர்தான் சாம்பியன். He's a conqueror. அவர்தான் ஜெயம் பெற்றவர். He deserves his trophy. அவருக்கு இந்த ட்ராஃபி கொடுக்கணும். அப்படிதான் கிடைக்கணும். Mrs. Bosca. ஆனா இது கிடைக்க மிஸ்ஸஸ் பாஸ்கர். பாஸ்கருடைய மனைவி வந்தாங்கல்ல இந்த படத்துல Did not play the game. அவங்க விளையாடவே இல்லை. விளையாட நடக்கிற இடத்துக்கும் போகாம கூட இருந்திருக்கலாம். She somehow manages to get the check. அங்க பாருங்க வந்தாங்க நின்னாங்க நைஸா அந்த செக்கை எடுத்துட்டாங்க. Sure, there's a few new nice saris coming. ஒருவேளை எனக்கு தெரியும் இந்த செக்கை வச்சு உங்களுக்கு நிறைய செக் போட்ட சாரி வரப்போகுது. ஓகே. Do you think that maybe she could be more than a conqueror? அவங்கள பார்த்தா வெற்றி பெற்றவர் அங்க இருக்கிறார். ஆனால் முற்றிலும் வெற்றி பெற்றவர் இந்த அம்மா தான். ஆமென். அதான் முற்றிலும் ஜெயப்படுகிறவர் என்பதற்கு அர்த்தம். She didn't fight the battle, but she's got the prize. பாருங்க ஒண்ணுமே பண்ணல. ஒரு ஓரமா நின்னாங்க. ஆனா பெரிய செக்கை நைஸா வாங்கிட்டாங்க. Let me tell you something. உங்களை பார்த்து ஒண்ணு சொல்றேன். Jesus fought the battle. இயேசு நமக்காக வெற்றி பெற்றார். He took on the devil. அந்த பிசாசினை நமக்கு ஜெயத்தை கொடுத்தார். And he beat him. அவரை அடித்து நொறுக்கி சின்னாபின்னமாக்கினார். He destroyed him that had the power of sin and death. நம்மால பாவத்தின் ஆதிக்கத்தையும் பலத்தையும் நமக்குள்ள நுழைக்க நினைறானே அவனை வந்து அவர் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விட்டார். And he says all power on heaven and earth is given to me. அவர் சொல்றார் பூமியிலும் வானத்திலும் இருக்கிற எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Because he took any legal rights to power that the devil had and destroyed him. சட்ட ரீதியாக பிசாசிடத்தில் இருந்த அந்த வல்லமையை அவர் உரிந்து அவரை நிர்வாணமாக்கி அவரை ஒன்றுமில்லாமல் The பண்ணிவிட்டார். only power that the devil has is that of deceit. Deceit. பிசாசு இருக்கிற ஒரே வல்லமை என்னன்னா வஞ்சகம். எல்லாரையும் வஞ்சிப்பதுதான் நம்முடைய வேலை. Some people have been deceived into thinking he has power. பிசாசுக்கு வல்லமை இருக்குன்னு சொல்லி நம்மளாம் நினைக்கிறோம். அது இருக்குன்னு சொல்லி நம்மள வஞ்சிக்கிட்டு இருக்காங்க. But Jesus said that power I have given to you. அவங்கிட்ட இருந்த வல்லமை அவங்கிட்ட புடுங்கி உங்ககிட்ட நான் கொடுத்துட்டேன். Take hold of it. இதை எடுத்துக்கொள்ளுங்க. I have given it to you. உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். I have given it to you. உங்களுக்கு நான் All power. எல்லா அதிகாரமும். If Jesus fought the battle and he won, he's a conqueror. இயேசு கிறிஸ்து வெற்றி பெற்று ஜெயம் பெற்றார் என்று சொன்னால் அவர்தான் ஜெய வீரர். And he gave you the prize. ஆனால் அந்த ஜெயத்திற்கு கிடைக்கின்ற வெகுமதியை அவர் நம்ம கையில கொடுத்துட்டார். And that makes you more than a conqueror. அதுதான் நம்மை முற்றிலும் ஜெயம் பெற்றவர்களாக மாற்றுகிறது.
People, let us remember to see ourselves as God sees us. அருமையான விசுவாசிகளே, தேவன் நம்மை எப்படி பார்க்கிறாரோ அப்படியே நாமும் நம்மை பார்க்க உங்களை இன்னைக்கு உற்சாகப்படுத்துகிறேன். And then when circumstances come to your life, இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் வித்தியாசமான சூழ்நிலைகள் நமக்குள் வருகிறது, நாம் சந்திக்கிறோம். which they will, கண்டிப்பா நீங்க சந்திப்பீங்க. இது ஒரு பக்கம் ஆண்டவர் நமக்கு சொன்னது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம உலகத்துல வித்தியாசமான சூழ்நிலைகள் ஊடாக நம்ம கடந்து செல்வோம். problems happen to everybody. எல்லாருக்கும் பிரச்சனைகள் வருகிறது, Things go wrong. காரியங்கள் தவறாக நடக்கிறது. Finances, health, family, work. பொருளாதாரத்திலே, குடும்ப வாழ்க்கையிலே, இன்னும் வேலை ஸ்தலத்திலே பல பிரச்சனைகள் வரணும். We need to start to remember to see who we are. நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாமே நம்மை பார்க்க நாம் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். I'm more than a conqueror. நான் முற்றிலும் ஜெயம் பெற்றவன். I'm going to read to you a wonderful scripture from Ephesians chapter 3:20. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். Now unto him who is able to do immeasurably more than we ask or imagine, according to the power that works in us. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. Most people don't have a problem believing that God can do big things. அநேகருக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று நினைக்கக்கூடிய பெரிய பிரச்சனை இல்லை. Most people think that God can do things bigger than they can do. அவங்க ஜனங்கள் நினைக்கிறாங்க, நான் செய்யறதை காட்டிலும் கடவுள் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்கிறார் என்று விசுவாசிக்கிறார்கள். But this scripture says that he can do immeasurably beyond. நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அவர் செய்யக்கூடியவர். Whatever you can ask or even think. நீங்க கேட்கிறது எதுவோ, கேட்க நினைக்கிறது எதுவோ எல்லாவற்றுக்கும் மேல். Wow, how big is our God? நம்ம கடவுள், நம்ம தேவன் எவ்வளவு பெரியவர் என்று நினைப்பாங்க. If you're not expanding your understanding of God, your God is too small. உங்க கடவுளை பத்தி நீங்க அதிகமா அறியலனா அவர் உங்களுக்கு முன்னால சின்னவரா தான் தெரிவார். Bigger than you can ask or even think. நீங்க நினைப்பதற்கும் சிந்தித்து பார்ப்பதற்கும் மேலாக. And I want you to see the ending of this verse. ஆனால் இந்த வசனத்தின் முடிவு என்ன என்று நீங்கள் பார்க்க. How does God do that? அதை அவர் எப்படி செய்கிறார்? Have you got your revelation eyes on? அந்த வெளிப்பாட்டின் பார்வை கண் நமக்கு வேண்டும். Have you got your revelation eyes on? நீங்க உங்களுக்கு வெளிப்பாடு கொடுக்கிற அந்த வெளிப்பாடின் கண்ணாடியை போடணும், இல்லனா வெளிப்பாடின் கண் இருக்கணும் உங்களுக்கு. Look at this very carefully. இந்த வசனத்தை நீங்க பாருங்க. According to the power that works in us. நமக்குள் அல்லது மிக அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. In you, brother. உங்களுக்குள்ளே. In you, brother. உங்களுக்குள்ளே. In you, brother. உங்களுக்குள்ளே. In you, brother. In all of you, brothers. உங்களுக்குள்ளே. In you. உங்களுக்குள்ளே. In you. 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 உங்களுக்குள்ளே. In you. In you. In you. In all of you. உங்கள் எல்லாருக்கும். That power is at work in you. அந்த வல்லமை உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்கிறது என்பதை மறந்து போக கூடாது. Glory. This is our conclusion. இதுதான் நான் இதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். I want you to think about the power of God that is working in you. தேவனுடைய வல்லமை எந்த அளவிற்கு அதிகமாய் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். And I want you to ask yourself, உங்களை பார்த்து நீங்களே கேட்கணும். is the power working? அந்த வேலை, அந்த வல்லமை கிரியை செய்தா, Or have I parked it somewhere and left it? அந்த வல்லமை எனக்குள்ளே கிரியை செய்ய விடாம வேற எங்கேயாவது நான் வச்சிட்டேனா? Did you leave it at home this morning or did you bring it with you? வீட்ல அந்த வல்லமையை வச்சிட்டு வந்தீங்களா, இல்ல உங்களுக்குள்ளே அந்த வல்லமையை வச்சிருக்கீங்களா? Is the power of God working in you or have you left it behind?
கர்த்தருடைய அந்த தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள கிரியை செய்தா இல்ல அந்த வல்லமையை வேற எங்கேயோ வச்சுட்டு வந்துட்டீங்களா? Is the power of God working or is it wilting? இது வேலை செய்தா இல்ல அது பாட்டு சும்மா அங்க வேற எங்கேயோ இருக்குதா? Because if we don't use the power that is within us, நமக்குள்ள இருக்கிற தேவனுடைய வல்லமையை நாம் உபயோகப்படுத்தவில்லை என்றால் we become like the top half of a tree. நாம் மரத்தின் பாதிதான். Instead of relying on the strength and the resources of the roots. இந்த ஒரு மரத்தினுடைய பலனே வேர்ல இருக்கிறது. அந்த வேரினுடைய பலத்தை சார்ந்து இல்லாமல் நம்ம இருந்தா நம்ம ஒரு மரத்தின் பாதி மரமாக தான் இருப்போம். Praise God. I want you to do something for me. எனக்காக நீங்க ஒன்று செய்ய நான் விரும்புகிறேன். I want you to say, I am going to speak to my circumstances. நீங்க உங்களை பார்த்தே சொல்லணும், எனக்கு விரோதமாக வருகிற சூழ்நிலைகளுக்கு எதிராக நான் பேச போகிறேன். Whatever problem you're facing today, இன்றைக்கு நீங்கள் என்ன விதமான சூழ்நிலையை பிரச்சனையை சந்தித்தாலும் இதை பேசுங்க. I'm going to speak to it in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே எனக்கு எதிராக வருகிற எல்லா சூழ்நிலைகளுக்கு விரோதமாக நான் பேச போகிறேன். I'm going to believe the word of God. தேவனுடைய வசனத்தை நம்ப போகிறேன். I'm going to apply the word of God. தேவனுடைய வசனத்தை என்னுடைய வாழ்க்கையில அபியாசம் செய்ய I'm going போகிறேன். to speak the word of God. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க போகிறேன், சொல்ல போகிறேன். I'm going to change my circumstances. அப்படி சொல்லி என்னுடைய சூழ்நிலையை நான் மாற்ற போகிறேன். Amen. Do I have any friends in the house? ஆமென். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். Amen. Praise the Lord. Can we stand? Let's pray. நாம் எல்லாரும் எழுந்திருப்போம், ஜெபித்து முடிப்போம். Hallelujah. Hallelujah. God is in the house. தேவன் தன்னுடைய வீட்டில் இருக்கிறார். God is here to help us. தேவன் இங்கே இருக்கிறார், நமக்கு உதவி செய்ய. He's here to let us live in the power of His blessings. அவருடைய ஆசீர்வாதத்தில் இருக்கிற வல்லமையை வைத்து நாம் வாழ நமக்கு அவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். We're going to start speaking right now. இப்பொழுது நாம் பேச ஆரம்பிக்க போகிறோம். Speaking His blessings over our own lives. உங்க வாழ்க்கைக்கு என்னென்ன ஆசீர்வாதம் வேணுமோ அதை இயேசுவின் நாமத்திலே நீங்களே அதை சொல்லுங்க. Over the lives of our husbands and our wives and our children. உங்க கணவனுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணுமோ சொல்லுங்க. உங்க பிள்ளைகளுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணுமோ சொல்லுங்க. Over our health. உங்களுடைய சுகத்திற்கு என்ன ஆசீர்வாதம் வேணுமோ சொல்லுங்க. Over our work and our financial position. உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனையை நோக்கி சொல்லுங்க. உங்களுடைய பொருளாதார நிலைமை மோசமா இருந்தா இயேசுவின் நாமத்திலே அதற்குரிய ஆசீர்வாதம் என்ன வேண்டுமோ அதை சொல்லுங்க. We're going to start speaking what God says about us. நம்மை குறித்து தேவன் என்ன சொல்கிறாரோ, Seeing ourselves how God sees us. அதே நாம் சொல்ல போகிறோம். கடவுள் நம்மை எப்படி பார்க்கிறாரோ அப்படியே நாமும் நம்மை பார்க்க வேண்டும். As we begin to pray now, I want you to pray out loud and thank God for your circumstances changing. உங்களுடைய சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் என்னோடு ஜெபிக்க வேண்டும். Declare in your situation what you want to see, not what is there now. இப்பொழுது என்ன இருக்கு, எது வேண்டாம் நினைக்கிறீங்க, எது மாறணும் நினைக்கிறீங்க, இப்ப அதை பத்தி நீங்க பேசுங்க, சொல்லுங்க. கடவுளுடைய வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்கிறது. Thank you, God. I thank you for healing in this body. என்னுடைய இந்த சரீரத்தை நீர் தொட்டு சுகமாக்குகிறபடியால் நன்றி என்று சொல்லுங்க. I thank you for healing in this wallet. இந்த என்னுடைய மணி பர்ஸிலே ஒரு பெரிய சுகம் தேவை. Thank you for healing my family. என்னுடைய குடும்பத்தை நீர் தொட்டு சுகமாக்குகிறபடியால் Thank நன்றி. you for restoring relationships. ஆண்டவரே, எங்களுடைய முறிந்து போன உறவை சரி செய்வதற்காக Let's நன்றி. lift our voice in நம்முடைய praise. சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போம், சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போம். உங்களுக்கு என்ன வேண்டுமோ ஜெபிங்க. கண்களை மூடி உங்களுடைய வயது எதுவா இருந்தாலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்படி வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை இப்பொழுதே சொல்லுங்கள். அதை இப்பொழுதே உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செய்வார், உங்களுக்கு கொடுப்பார். ஹalleluya.